ஆதியாகமம் 3:22-23 படி, பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ பழத்தை புசிச்சுட்டான், அதனால நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். அவர் நன்மை தீமை அறிந்திருக்கிறவர் என்று வேதம் நசுக்கா சொல்லுதா? நம்மில் ஒருவரை போல ஆனான். ஆனால் அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர், அதை நாம அடையக்கூடாதா அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி எழும்பாதா? அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர் அப்படி வேதம் சொல்லுது. நானும் பழத்தை புசித்து நன்மை தீமை அறிந்தால் என்ன? அவருக்கும் உனக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிப்பாகும். அவருக்கு மாமிசத்தின் அந்த இரத்தத்தின் மாமிசத்தின் தசை உறுப்பு அவருக்கு கிடையாது. அவர் அதனால நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை உண்டாக்கினவரே யார்தான்? அவர்தான். ஆனா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மாமிசத்தை திட்டம் என்ன? இந்த மாமிசத்தில் ஜெனிப்பிக்கப்பட்ட, இப்ப நமக்கு முன்னால தேவனை ஆராதித்து பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் எல்லாம், தூதர் கணங்கள் எல்லாம் என்ன இல்லாதவர்கள், மாமிசம் இல்லாதவர்கள். இப்போ இந்த ஒருத்தனை கண்டுபிடித்தார், அவருக்கு கீழ்ப்படியாம அவரை ஆராதிக்காம அதை அசட்டை பண்ணிட்டு அவருக்கு ஒப்பாவேன், அவருக்கு மேலாவேன் என்று ஒரு இடத்துல அவன் சொல்லல, அவருக்கு என்ன செய்வேன், ஒப்பாவேன் என்று சொன்னதுனால அவனை தள்ளி இருக்கிறவருக்குள்ளால இருந்ததை கர்த்தர் கண்டுபிடித்தார். மாமிசத்தின் இச்சை மோகம் மாமிசத்தன்மைக்கு அவ்வளவோ அவனுக்குள்ள பிரியமா இருந்தது. அதனால கர்த்தர் என்ன செய்தார்னா, அவனுக்கு இலக்காக வைக்கப்படுகிற மனுஷனை சிருஷ்டித்தார். அவனால மனுஷன் அப்படியே பிடிச்சு கையாளத்தக்கதாக பலவீனம் உள்ள மாமிசம் உள்ள மனுஷனாக மனுஷனை சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டித்து அவனுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுடைய ஜீவனை அவன் பழத்தை புசித்து, தீமை அறிகிற அறிவை உண்டாக்குற பழத்தை புசித்து அவனை ஆத்மாவுக்கு ஜீவனை தள்ளிட்டு வைக்கும் போது, இப்ப மாமிசத்தின் உயிர் மேல அதிகாரமும் நடத்துதலும் கொண்டிருக்கிறவன் வெறும் பிசாசு மாத்திரமே. தீமைய அறிவா அதோட உனக்கு இருக்கிற ஆத்மாவுக்கு ஜீவன் என்ன செய்யறோம், போயிடும். பழத்தை புசிக்கிற நாள் என்ன செய்வாய், சாகவே சாவா என்று கர்த்தர் சொன்னார். அப்படின்னா நீ பழத்தை புசிக்கிற நாளில் உனக்குள்ளால் இருக்கிற ஆத்ம ஜீவன் போயிடும், நான் போயிடுவேன், நீ மாமிச மனுஷனாகி விடுவா என்பதை நான் தெளிவுபட உங்களுக்கு வலியுறுத்தினேன். அப்படி நீ ஆன பிறகு தேவன் உனக்குள்ள இருக்க மாட்டார். அவன் அந்த காரியத்தை அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான். தேவன் வாக்கு மாறாதவர், வார்த்தையின்படி என்ன செய்கிறவர், பழத்தை புசிக்கிற நாள் சாகவே சாவான்னு சொல்லிட்டாரு, ஆத்மாவுக்கு ஜீவன் போயிடும். அதனால அடுத்தல நம்முடைய வேலை எதுதான், பழத்தை புசிக்க வைக்கணும், ஆத்மாவில் இருக்கிற கிறிஸ்துவ வெளியே தள்ளணும், நம்ம அவனுக்குள்ள வந்து என்ன செய்யலாம், ஆளுகை செய்யலாம். அப்படி ஆளுகை செய்கிற மனுஷனுக்கு பிசாசில் இருக்கிற ஆதாரத்துவம் என்ன, பிசாசு மனுஷனில் எடுத்துக்கொள்கிற ஆதாரத்துவம் என்னன்னு நீ கவனிச்சேன்னா, மனுஷன் இருக்கிற மாமிச தன்மை பிள்ளைகள் எல்லாம் உணரணும். 8 வயசு வரை நான் எப்படி இருந்தேன், 9 வயசுல எனக்கு எப்படியெல்லாம் சிந்தனை வந்தது, 10 வயசுல தான் எனக்கு அப்படி வந்தது, எனக்கு 12 வயசு பிறகு தான் ஒரு மாதிரி சிந்தனை எல்லாம் வந்தது, என் உருவத்தை நான் பார்த்தேன், கண்ணாடியில் பார்க்கணும் போல இருந்தது, அவங்கள பார்க்க சொல்ல அப்படி தோணிச்சுது, இவங்களை பார்க்க சொல்ல இப்படி தோணிச்சுது, என் உள்ளுக்குள்ளால மனுஷர்களுக்கு மேலே ஒரு பிரியம் வந்தது, மனுஷர்கள் என்ன மெச்சிக்கொள்ளணும், மனுஷர்கள் என்ன ஆசையோடு பார்க்கணுங்கிற புத்தியெல்லாம், இதெல்லாம் நம்மளுக்குள்ள வந்துன்னா நீங்க சாத்தானுடைய மாமிசத்தின் கிரியைகளுக்குள்ளால உட்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை இன்னைக்கு எப்படி நினைக்கணும்னா, பையன்மாரு பிள்ளைகள் எப்படி நினைக்கணும்னா, சாத்தான் மாமிசத்தை கொண்டு கிரியை செய்கிறதாக அவனை கண்டுபிடிச்சு மாமிசத்தை அவனுக்கு கொடுத்து, நம்ம மாமிசத்தை அவனுக்கு கொடுத்து என்ன செய்தார் நீங்க கேட்டீங்கன்னா, சரியாக இயேசுவையும் கிறிஸ்துவையும் மாமிசத்தையும் பிதாவையெல்லாம் நீங்க யோசித்தீங்கன்னா, பிசாசின் தன்மை யோசித்தீங்கன்னா, ஒரு தூண்டியில மாமிசத்தை குத்தி அப்படியே போட்டு ஒரு பெரிய சுறாமீனை பிடிக்கிறது போல இந்த நாயை பிடிக்கிறதுக்கு கர்த்தர் மனுஷனுக்கு உள்ளால இருந்த ஜீவனை எடுத்துட்டு வெறும் மாமிசமாக்கி அவன்கிட்ட போட்டார். இவனை பிடிக்கிறதற்கு கர்த்தர் என்ன செய்தாருன்னா, இந்த மனுஷனுக்குள்ளால ஆத்மாவுல ஜீவனை வச்சிருந்தார். அப்போ இவன் நெருங்க முடியாது, கொண்டு போடுவார். உள்ள இருக்க கிறிஸ்து அக்னிமயமானவர், இவனை எரிச்சு போடுவார். அதனால அந்த ஜீவனை பற்றி உள்ள சத்தியத்தை அவனுக்கு சொல்லிட்டு அந்த ஜீவனை எடுத்துட்டு அப்படியே மனுஷனை விட்டுட்டு போயிட்டாரு. ஏவாள் எங்க போனா, பழத்தை பார்க்க போனா, விட்டுட்டு போயிட்டார். அதாவது மாமிசத்தை கொண்டு பிசாசை கர்த்தர் பிடிக்கிறார் என்பதுதான் சத்தியம்.
அந்த மாமிசத்தினுடைய தாக்கத்தை கொண்டு அவரை பிடித்து அதே மாமிசத்தில் சாத்தானுக்கு முழு சுதந்திரமும் ஆளுகையும் சாத்தானுடைய இஷ்டத்துக்கு நடத்தப்படும்படியான சரீரத்தை மனுஷனுக்கு கொடுத்துட்டு அந்த சரீரத்தில் அவனுக்கு ஆளுகை அவ்வளவு இருக்கிறத அறிந்து இவன் அவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அவனுக்குள்ளால அந்த மாமிசத்தை தூண்டியில குத்தி அவனுக்கு கொடுத்து அவனை புசிக்க வச்சாரு. இப்போ அதை புசித்து அதை மனுஷனை அப்படியே ஆளுகை செய்து இருக்கிற பிசாச அப்படி அதே மாமிசத்தை அவர் எடுத்து அந்த மாமிசத்தை எவ்வளவு சாத்தானுக்கு இடம் அதே மாமிசத்தை விசேஷமா சொல்ல போனா சாதாரண மனுஷிக மாமிசம் அல்ல, ஆதாமிலும் ஏவாள்லையும் வித்தியாசத்தை கத்தரங்க காப்பித்தார். ஆதாம் பாவம் செய்யல, ஏவாள் தான் செய்தார். அப்படி ஸ்திரீயின் வித்து அவ்வளவு பலவீனமானது. அந்த வித்துக்குள்ளால அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி அந்த வித்தின் மூலமாக அந்த மாமிசத்தின் வித்தை தம்முடைய குமாரனுடைய வித்தினால அழித்து மாமிசத்தை அப்படியே மாமிசத்தின் வல்லமையை அப்படியே அழித்து போட்டார். இந்த ஆவியை பெறுகிற அத்தனை பேரும் சாத்தானை அப்படி அந்த ஆவியினால அழித்து ஜெயம் எடுத்து மகிமை அடைகிறதற்கு அந்த மாமிசத்தை அழித்ததுல யார் அழிந்து போனா? மாமிசத்தின் பிடியை வச்சு பயன்படுத்துறது யாரு? படி யோவான் 12 அதிகாரம் 30 படி. இப்பொழுதே உண்டாகிறது, இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கிற பொழுது எல்லாரையும் இந்த சரீரத்தில் இழுத்துக் கொள்ளுவேன். பிசாச இயேசு என்கிற மாமிசத்தின் மூலமா கர்த்தர் அளித்தார். மாமிசத்தை கொண்டு கிரியை செய்கிறவன உலகத்திலேயே அவன் வஞ்சித்த நேரடியாக வஞ்சித்த ஒரு மாமிசம் உண்டு என்று சொன்னால் ஏவாள் இந்த ஸ்திரீயை தான் சாத்தான் வஞ்சித்து அவன் என்ன சொன்னா வாயை திறந்து சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்னு சொன்னா 1 அதிகாரம் ஆதியாகமத்துல 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல என்று பவுல் எழுதுவார். வஞ்சிக்கப்பட்டவது ஸ்திரீயானவள் ஏவாள். அந்த ஏவாளை வைத்து சொல்லுகிறார், இவளுடைய வித்துக்கும் உன் வித்துக்கும் நான் என்ன உண்டாக்குவேன்? பகையை உண்டாக்குவேன். இவருடைய வித்தானவர் உன் தலையை என்ன செய்வார்? நசுக்குவார். நீ அவரை சிலுவையில் அறைந்து அழிக்கிறது போல நினைச்சிட்டு இருப்பா. ஆனா அவர் உன் தலையை என்ன செய்வார்? நீ அவராகிய அந்த தலைக்கு பதிலாக நீ ஸ்திரீக்கு தலையாகி புருஷனாகி கொண்டாய். உன் ஆசை உன் புருஷன் என்ன செய்யும், ஆனா இவன் தான் உன்னை என்ன செய்வான்? ஆண்டுகிடமானி சொன்னார் அல்லவா? அந்த புருஷனாகி போனாய். அங்கிருந்தே கர்த்தர் திட்டம் பண்ணி சாத்தானுடைய தலையை நசுக்க தொடங்கினார். லேவியின் புஸ்தகத்துல வந்து என்ன 1ஆம் அதிகாரத்துல இருந்தே ஒருவன் கர்த்தருக்கு ஆட்டு மந்தையிலிருந்து மாட்டு மந்தையிலிருந்து ஒரு பலியை செலுத்த வந்தால் அவனுடைய பலி பழுதற்றதாக இருப்பதாக அவன் அதை பலிபிடத்தில் கொம்புல கட்டி அதன் சிரசில பாவத்தை ஏற்றி அதனுடைய தலையை அறுத்து எடுப்பானாக. அந்த தலையில பாவத்தை சுமத்தி அந்த தலை தான் காரணம். ஆமென். அறுக்கப்பட போகிற பாவத்தை சுமத்தி அந்த தலை தான் காரணம். இப்ப தலையானவர் யாரு? ஸ்திரீக்கு தலையா இருக்கிறவன் யாருங்க? பிசாசு. அவனுக்கு தலையை நசுக்குவதற்கு கர்த்தர் அன்றைக்கு மனுஷன் செய்த பாவத்தை எல்லாம் எவன் ஒருத்தன் மிருகத்தை கொண்டு தலையில கையை வச்சு இதுதான் காரணம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறானோ அது அவனுக்காக அல்ல, அந்த ஆட்டுக்காக அல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக அந்த தலையை கர்த்தர் அடித்து முதல்ல சர்வாங்க தகன பலியில விறகுல அடுக்கி தீய கொடுக்கும் போது தலை தான் முதல்ல எரிக்க வைத்தார். அதனால தேவனுடைய திட்டங்கள் எல்லாமே ஒரு நல்ல பூரணமான சத்தியத்தோடு அதை அப்படி ஏற்றுக்கொள்ளலைன்னா வேதம் உப்பும் சப்பும் இல்லாததாப்பா. இப்படி ஒரு சத்தியத்தை உள்ள எடுக்கிற பொழுது நீ வேதத்துல என்ன நோட்டத்தோடு தெரியும், அது கர்த்தர் அங்க எங்கேயாவது ஒரு சத்தியத்தை ஒரே ஒரு வார்த்தை வச்சிருப்பார், அது அப்படி உனக்கு பளிச்சுன்னு தெரியும். அல்லேலூயா.